தொடர்ந்து தமிழினத்தை வஞ்சிக்கிற மோடியோட புது வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அவர் குஜராத் முதல்வரா இருக்கும்போது இலங்கை தமிழர் பத்தி பேசினதை பாருங்க. मैं प्रधानमंत्री जी को पूछना चाहता हूं, श्रीलंका की धरती पर मेरे तमिल भाई वो निर्दोष हैं, उनका क्या गुनाह है? उनको वहां जिस प्रकार से जुल्म सहना पड़ रहा है, जिस प्रकार से यातनाएं झेलनी पड़ रही हैं, और आपकी दिल्ली की सरकार चुप बैठी है, चुप बैठी है। 6 महीने से मेरे तमिल भाइयों पर जुल्म चल रहा है, लेकिन दिल्ली की सरकार उस पर देखने को तैयार नहीं थी। जब तमिलनाडु में दबाव बढ़ा, तब जाकर के आपके प्रणब मुखर्जी 4 घंटे के लिए श्रीलंका जाकर के कोई भी निश्चित कार्रवाई के बिना वापिस आ जा रहे हैं, और मेरे तमिल भाई श्रीलंका में निर्दोष लोग परेशानियों से झेल रहे हैं। एक क्वार्टरोची निर्दोष हैं, आप दिन रात जागते हो, मेरे लाखों तमिल भाई निर्दोष परेशान है। प्रधानमंत्री जी आप चुप हो। நாம 5 முறை முதலமைச்சரா தேர்ந்தெடுத்த தமிழின தலைவர்னு கொண்டாடுற கருணாநிதி பேசுறதையும் கொஞ்சம் பாருங்க. இந்தியாவிலே பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களுக்கும் திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கு அழைப்பு வைத்தோம். அந்த தீர்மானத்திற்கு பலன் இல்லாமல் போகவில்லை. என்னை நம்புங்கள் என்று மன்மோகன் சிங் அவர்கள் கூறிய வார்த்தைகள் எனக்கு ஆறுதலாக எதையும் துறப்போம். இறங்கிய தமிழன் வாழ உயிர் துறக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட அதற்கும் தயாராக இருக்கிறோம். இதற்கு பிறகாவது மத்திய அரசு மனநிலைக்கு நம்முடைய தமிழர்களை காப்பாற்ற முன்வர வேண்டும். ஐயகோ, இலங்கையில் தமிழ் இளமை அழிகிறது. இந்திய பேரரசுக்கு இறுதி வேண்டுகோள் என்பதை டெல்லியிலே உள்ளவர்களுடைய செவிகளிலே விட ஓங்கி ஒலித்து இந்த தீர்மானத்தை மாபெரும் அவையிலே முன்மொழிந்து விடுபடுகிறேன். நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள், நாங்கள் அடிமையாக இருக்கிறோம். ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன உதவ முடியும்? நான் அந்த நிலையில் தான் இருக்கிறேன். 2 பேர்ல யார் தமிழின துரோகி, யார் தமிழினத்தை வஞ்சிக்கிறாங்க? மறுபடியும் திமுகவுக்கு வாக்களிக்க போறீங்களா?